154 நாட்களாகியும் மீட்கப்படாத கைதிகள். சாலைகளை மறித்து இஸ்ரேலியர்கள் போராட்டம். நெதன்யாகு பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். 154 நாட்களாகியும் பிணைய கைதிகள் மீட்கப்படாததை கண்டித்து அவர்களது உறவினர்கள் இஸ்ரேலின் சாலைகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் இடையிலான சாலை எண் 1 மறித்து சாலைகளில் டயர்களை எரித்து மறியலில் ஈடுபட்டனர். கூண்டுகளுக்குள் அமர்ந்து கொண்டும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். காசாவின் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துதல், உணவுப் பொருட்களை தடுத்து பட்டினியை ஏற்படுத்துதல், மருந்துகளை தடுத்து உயிரிழப்பை ஏற்படுத்துதல் போன்ற பல யுக்திகளை கையாண்டும் இன்னும் பணைய கைதிகளை நெதன்யாகுவால் மீட்க முடியவில்லை. இதுவரை காசாவில் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 70,000க்கும் மேற்பட்டோர் காயப்படுத்தப்பட்டுள்ளனர். தனது பதவியை தக்க வைக்க நெதன்யாகு தொடர்ந்து போரை நடத்துவதாக இஸ்ரேல் அரசியல் தலைவர்களே குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பிணைய கைதிகளை மீட்க கோரும் போராட்டங்களும் தீவிரமடைந்து வருகின்றன.